பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணை மழையென பொழிந்தார் உம் ஆலயம் புனிதம் அருளும். கருணையின் மழையில் நனைந்தார் உன் ஆலயம் புனிதம் அருளும். உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. மலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானகன் அருள் மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. வானகன் அருள் மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து வலது கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவே, இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, எங்கள் தெய்வமே, எங்கள் தெய்வமே, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம். நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, இந்த நாளிலே இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய
பிரசன்னத்திற்கு உம்முடைய பிரசன்னத்திற்கு பெயர் சொல்லி அழைத்தவரே பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. இயேசுவே, இயேசுவே, இந்த நாளிலும் இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் உம்முடைய பாதத்திலே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய தேவைகளை எங்களுடைய தேவைகளை கேட்பதற்கு முன்னதாகவே கேட்பதற்கு முன்னதாகவே அறிந்திருக்கிற தெய்வமே, அறிந்திருக்கிற தெய்வமே, அவற்றையெல்லாம் நிறைவேற்றி அவற்றையெல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய உடல் உறுப்புகளை உடல் உறுப்புகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தொட்டு ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய நோய்களை குணப்படுத்துவீராக. எங்களுடைய நோய்களை குணப்படுத்துவீராக. கடன் சுமைகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. கடன் சுமைகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. சமாதானத்தை தருவீராக. சமாதானத்தை தருவீராக. நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குணப்படுத்துகிற தெய்வமே, குணப்படுத்துகிற தெய்வமே, பலப்படுத்துகிற தெய்வமே, பலப்படுத்துகிற தெய்வமே, ஆசீர்வதிக்கிற தெய்வமே, ஆசீர்வதிக்கிற தெய்வமே, ஆராதனைக்குரிய தெய்வமே, ஆராதனைக்குரிய தெய்வமே, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த ஜெப வேளை முழுவதுமாக இந்த ஜெபவேளை முழுவதுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய உள்ளங்களையும் ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. வழிநடத்துவீராக. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தந்தையே நன்றி, தந்தையே நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. மூவரு இறைவா நன்றி. மூவரு இறைவா நன்றி. அமர்வோமா? இயேசுக்கே புகழ். எல்லாரும் ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கு நன்றி. மரியே வாழ்க. நவம்பர் மாதம் இறந்த ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். அதிலும் குறிப்பாக இந்த நாள் இறந்த ஆன்மாக்களை நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கும்படியாக திருச்சபை நம்மை அழைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கு நன்றி. ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் சொல்லுவார்கள், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ டு ஹெவன் பட் நோபடி வாண்ட்ஸ் டு டை. இங்கே இருக்கிறதுல எத்தனை பேருக்கு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை? கை தூக்குங்க பார்க்கலாம். மோட்சத்துக்கு போகணும்னு யாருக்கெல்லாம் ஆசை? அட மக்களே, யாருக்குமே ஆசை இல்லையா? மோட்சத்துக்கு போகணும்னு யாருக்கு ஆசை? கை தூக்குங்க. மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க கை தூக்குங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு நரகத்துக்கு போகணும்னு ஆசை போல இருக்கு, கையை தூக்கல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சாவணும்னு ஆசை? நான் கூட கை தூக்க மாட்டேன். எல்லாருக்கும் வாழணும்னு தான் ஆசை, அப்படி தானே? அதுதான் இப்போ நான் சொன்ன அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ டு ஹெவன் பட் நோபடி வாண்ட்ஸ் டு டை. எல்லாரும் மோட்சத்திற்கு போக ஆசைப்படுகிறார்கள், ஆனால் யாருமே சாவதற்கு ஆசைப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. தற்கொலை பண்ணிக்கிறவன் கூட வாழ்றதுக்கு வழி தெரியாம தான் சாவுறான். தற்கொலை பண்ணிக்கிறவன் கூட வாழ்றதுக்கு வழி தெரியாம தான் சாகுறான், வாழ பிடிக்காம இல்லை. இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுறதுன்னு தெரியல, இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியல, எப்படி இந்த சமுதாயத்தை ஃபேஸ் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல, இந்த ஊரை உலகத்தை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய கஷ்டத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தற்கொலை செய்து கொள்கிறானே ஒழிய யாருமே என்ன பண்ணல, வாழ பிடிக்கவில்லை என்று சாவதில்லை. உடம்பு சரியில்லாதவங்க கூட இந்த நோயிலிருந்து இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும், கடவுளே என்னை எடுத்துக்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய
வாழ பிடிக்காமல் யாரும் சாக விரும்புவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. வாழ பிடிக்காமல் யாரும் சாவதில்லை. எல்லோரும் வாழ வேண்டும் என்றே ஆசைப்படுகிறோம். ஆனால் வாழ்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சாவை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சாவை அறிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு சாவை கண்டு பயம் இல்லையோ அவனுக்கு தான் வாழ்வதற்கு பயம் இல்லாமல் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு சாவை கண்டு பயம் இல்லையோ அவங்களுக்கு தான் வாழ்வை கண்டு பயம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில பேருக்கு பணத்தை பார்த்தாலே பயம். எனக்கெல்லாம் பயம். நான்லாம் சின்ன பிள்ளைகள் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஊரில் யாராவது செத்துட்டாங்க, பணத்தை தூக்கிக்கிட்டு கோயிலேருந்து வீதியில் தூக்கிட்டு போகிறாங்கன்னு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்குவேன். இப்போ எல்லா பணத்துக்கு முன்னாடி பக்கத்தில் நின்று மந்திரிக்க வச்சுட்டாரு கடவுள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த கொரோனா டைமில் நான் பார்த்துருக்குறேன். சிலர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஃபாதர் இந்த பக்கமும் போனோம் இந்த பக்கமும் போனோம், நடுவில் ராத்திரி முழுக்க நான் படுத்துருந்துருக்குறேன் ஹாஸ்பிட்டலில். அடுத்து நம்ம எப்போ சாக போகிறோமோ, விடியறதுக்குள்ளே செத்துருவோமா விடிஞ்ச பிறகு சாவோமா தெரியலையே, இந்த பணத்தை எப்படா தூக்குவீங்க அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நேற்றைக்கு திரு அவை அனைத்து புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடியது. அனைத்து புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடியது. திரு அவை திருச்சபையின் உறுப்பினர்களை 3 கூட்டமாக பார்க்கிறது. 3 கூட்டமாக பார்க்கிறது. முதலாவது கூட்டம் நேற்றைக்கு நாம் விழா கொண்டாடிய கூட்டம், ட்ரையம்ஃபண்ட் சர்ச் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். வெற்றி பெற்ற திரு அவை என்று புனிதர்களின் கூட்டத்தை சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பைபிள் எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2 3. இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுங்க, பத்திரமா வெள்ளிக்கிழமை வீட்டில் எடுத்து வச்சு சாம்பிராணி போடணும். சரியா? வெரி குட். வந்த புதுசில் நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்தேன். 50 பேர் 100 பேர்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க. நான் அந்த பங்குக்கு வந்த புதுசில் சொல்லி இப்போ சாமியார் சொல்லலை, நாங்கள் எடுத்துகிட்டு வரல. தப்பு ஏன் மேலே. அப்படி தானே? நாளைக்கு பார்ப்போம் எத்தனை பேர் எடுத்துகிட்டு வர்றீங்கன்னு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பசங்களா, நீங்களாவது எடுத்துகிட்டு வாங்கடா, நீங்களாவது எடுத்துகிட்டு வாங்கடா. ஒரு அம்மா எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க வேளாங்கண்ணிலேருந்து நான் தஞ்சாவூருக்கு கிளம்புனேன். அப்போ ஒரு அம்மா வந்து, தம்பி தஞ்சாவூருக்கு தானப்பா போகிற, என்னையும் விட்டுரு அப்படின்னாங்க, இறக்குண்டி விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள ஏற்றிட்டு வந்தேன். வரும்போது ஜெபமாலை சொல்லிட்டு வந்தேன். அந்த அம்மா கீழே இறங்கும்போது, தஞ்சாவூரில் வந்து இறங்கும்போது ஜெபமாலையை தடுமாறி என் காரில் விட்டுட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஃபோன் அடிக்கிறாங்க எனக்கு, தம்பி என் ஜெபமாலை உன் கார்லேயே கிடக்காப்பா அப்படின்னாங்க. ஆமாம்மான்னு அந்த அம்மா சொன்னாங்க. நான் அந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் வந்தேன்னா கொண்டு வந்து தர்றேம்மா அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, பரவாயில்லப்பா ஜெபமாலையை பட்னி போட்டுறாத. எப்படி? என் ஜெபமாலையை பட்னி போட்டுறாத, அந்த ஜெபமாலை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ஜெபமாலை சொல்லியிருப்பான்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஜெபமாலையை பட்னி போட்டுறாத, ஒரு நாளைக்கு ஒரு ஜெபமாலை சொல்லியிருப்பான் அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன், பைபிளை பட்டினி போடாதீங்க. பைபிளை பட்டினி போடாதீங்க. தினந்தோறும் எடுத்து வாசிங்க. அது உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். பத்திரமா வைக்கிறதுக்கு இல்லை, ஆதார் கார்டும் ரேஷன் கார்டையும் வைக்கிறதுக்கு இல்லை, காசு பணத்தை பத்திரமா வைக்கிறதுக்கு இல்லை. பைபிள் எடுத்து வாசியுங்கள்.
பைபிளை பட்டினி போடாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. யாராவது எடுங்க திருவெளிப்பாடு 7வது பிரிவு. திருவெளிப்பாடு 7வது பிரிவு 2வது இறைவாக்கியம் தொடங்கி. நேற்றைக்கு நாம் கொண்டாடிய இந்த வெற்றி பெற்ற திரு அவையின் கூட்டத்தில் நாமும் சேர வேண்டும் என்று ஆண்டவர் ஆசிக்கிறார். புனிதர்களின் கூட்டத்தில் நாமும் சேர வேண்டும் என்று ஆண்டவர் ஆசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. படிங்க. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இங்க பாருங்க, மோட்சத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில், திருவெளிப்பாட்டில். இஸ்ரேல் இனத்தாரில் 1,44,000. இதன் பின் படிங்க, விட்டுட்டு படிக்கிறீங்கம்மா. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. யாராலும் எண்ண முடியாத பெருந்திரளான மக்களை கண்டேன். திருச்சபை ஒரு சிலரை தான் புனிதர்கள் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் செஞ்சு வச்சிருக்குது. புனிதர்களுடைய திருவிழாக்கள் நம்ம திருவெளிப்பாட்டு கேலண்டரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதர்களை நினைவு கூர்ந்து அவர்களிடம் ஜெபிக்கிறோம். திரு அவை சிலரைத்தான் புனிதர்கள் என்று அங்கீகாரம் செய்திருக்கிறது. யாரெல்லாம் மோட்சத்துக்கு போயிருக்காங்களோ அவங்கெல்லாம் புனிதர்கள் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் மோட்சத்துக்கு போயிருக்காங்களோ அவங்கெல்லாம் புனிதர்கள் தான். அவர்களுடைய எண்ணிக்கை யாராலும் எண்ண முடியாதான். அவ்வளவு எண்ணிக்கையில் அடங்காத மக்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லா இனத்தையும் எல்லா குலத்தையும் எல்லா மதத்தை எல்லா மொழியையும் எல்லா நாட்டையும் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 7வது பிரிவு சொல்லுகிற எல்லா இனத்தையும் எல்லா நாட்டையும் எல்லா மொழியையும் சேர்ந்தவர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் அடங்காதவர்கள் என்று சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. இவர்களெல்லாம் கடவுளோடு இருக்கிறார்கள். வெற்றி பெற்ற திரு அவை, புனிதர்களின் திருக்கூட்டம். அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்த வண்ணமாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர்கள் உரத்த குரலில் என்ன சொல்லி பாடினாங்களாம்? அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்து ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று குரல் எழுப்பி பாடினார்கள் என்று சொல்கிறது. இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் என்று சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த புனிதர்களின் கூட்டத்தை வெற்றி பெற்ற திரு அவை என்று திரு அவை சொல்லுகிறது. 2வது ஒரு கூட்டம் இருக்கிறது. முதல் கூட்டம் வெற்றி பெற்ற திரு அவை, புனிதர்களின் திருக்கூட்டம். 2வது ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்துக்காக தான் இன்னைக்கு ஜெபம் பண்றோம்.
அது என்ன கூட்டம் சொல்லுங்க? இன்னைக்கு யாருக்காக ஜெபம் பண்றோம்? இறந்த ஆன்மாக்கள், உத்தரிக்கும் ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்றோம். சஃபரிங் சர்ச் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். துன்புறும் திரு அவைக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இன்றைக்கு நாம் நினைவு கூறுகின்ற இந்த துன்புறும் திரு அவை இன்றைக்கு நாம் திருப்பலியிலே வாசிக்க இருக்கிற சாலமோனின் ஞான நூல் அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுது? நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. சாலமோனின் ஞானம் 3வது பிரிவு சொல்லுகிறது, நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளுடைய கையில் உள்ளன, கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது என்று சொல்கிறது. அப்படியே சொல்லிட்டு போகும்போது சொல்றாரு, சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின், சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. முதலாவது கூட்டம் கடவுளோடு இருக்கின்ற புனிதர்களின் திருக்கூட்டம், வெற்றி பெற்ற திரு அவை. 2வது கூட்டம் என்ன கூட்டம்? துன்புறும் திரு அவை, உத்தரிக்கும் ஆன்மாக்கள். அவர்கள் சிறிதளவு கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள் என்று சொல்கிறது. நாம் இறந்த உடனே, நம்ம புது நன்மைக்கு மந்திரம் படிக்கும்போது சொல்லி கொடுத்துருந்தா, ஞாபகம் இருந்தா சொல்லி கொடுத்துருப்பாங்க, தனித்தீர்வை சொல்லுங்க. இன்னொன்று என்ன? என்னங்க யாருமே வாயை திறக்க மாட்டீங்க? தனித்தீர்வை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு நாளும் கேட்டிகிசம் கிளாஸ் தான் எடுக்கணும் போல. தனித்தீர்வை பொது சொல்லுங்கம்மா, தனித்தீர்வை பொது தீர்வைன்னு சொல்லி படிச்சிருக்கமா இல்லையா? சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? இறந்த உடனே நமக்கு தனித்தீர்வு. கடவுளுடைய இயேசுவினுடைய 2ஆம் வருகையின் போது நமக்கு பொது தீர்வு. நாம் இறந்த உடனே மோட்சத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா? கடவுள் எப்பொழுதே நமக்கு தனித்தீர்வை கொடுக்கிறார். ஒருவேளை நாம் சிறு சிறு குற்றங்கள் செய்திருந்தால் அந்த சிறு சிறு குற்றங்களுக்காக நாம் உத்தரிக்கும் நிலையில வேதனைப்பட்டு கொண்டிருப்போம். நம்முடைய ஆன்மா வேதனைப்பட்டு கொண்டிருக்கும். அந்த வேதனையிலிருந்து அந்த ஆன்மா தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாத ஆன்மாவாக இருக்கும். அதான் திருச்சபை போதிக்கிறது. தன்னுடைய பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக மோட்சத்திற்கு செல்வதற்கு காத்திருக்கிற அந்த நிலை, உத்தரிக்கும் நிலை, துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தன்னுடைய பாவங்களுக்காக. அந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இறந்த ஆன்மாக்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரால் நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற போது, அவர்களுக்காக நாம் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற போது, அவங்களுக்காக நாம் ஜெபமாலை ஒப்புக் கொடுக்கிற போது, அவர்களுடைய பெயரால் தான தர்மங்கள் செய்கிற போது, நாம் செய்கின்ற இந்த ஜெபங்களால், திருப்பலியால், தான தர்மங்களால் அந்த ஆன்மாக்கள் தூய்மையாக்கப்பட்டு மோட்சத்தை விரைவில் அடையும். சிறிதளவு கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். சாலமோனின் ஞான நூல் சொல்கிறது, சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். அவர்கள் விரைவில் மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று திரு அவை நம்மை அழைக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இயேசுக்கே புகழ், இயேசுக்கு நன்றி, மரியே வாழ்க. துன்புறுகின்ற அந்த ஆன்மாக்கள், உத்தரிக்கும் நிலையில் இருக்கிற அந்த ஆன்மாக்கள் விரைவில் மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நாம் திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் ஜெபமாலை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் அவர்களுடைய பெயரால் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். நாம் என்ன பண்ணிடுறோம்? வரிசையாக ஒரு 10 பேரை எழுதி, எங்கள் வீட்டில் செத்தவங்க, எங்கள் மாமியார் வீட்டில் செத்தவங்க,
எங்கள் மாமா வீட்டில் செத்தவங்க, எங்கள் சித்தப்பா வீட்டில் செத்தவங்க, எங்கள் பெரியப்பா வீட்டில் செத்தவங்கன்னு சொல்லி எல்லார் பேரையும் ஒன்றா எழுதி ஒரு பூசை எழுதி வச்சுட்டாக்க முடிஞ்சு போச்சு, நம்ம கடமை நிறைவேறிச்சு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். குறைஞ்சபட்சம் அவங்களுடைய இறந்த நாளையாவது நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுக்காக ஒரு ஜெபமாலை ஒப்பு கொடுங்க. இறந்த நாளில் மட்டும் இல்லை, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது ஒரு ஜெபமாலை, முழு ஜெபமாலையை ஒப்பு கொடுங்கள். என்கிட்ட ஒரு அம்மா சொல்லுச்சு, ஃபாதர் ஒருத்தவங்க பேரை சொல்லி அவங்க சொந்தக்காரங்க செத்து போயிட்டாங்க, அடிக்கடி எனக்கு கனவுல வந்துக்கிட்டே இருக்காங்க ஃபாதர், என்ன ஃபாதர் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. இறந்தவங்க அவங்க சொந்தக்காரங்க பேர் சொல்லி அடிக்கடி என் கனவுல வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன ஃபாதர் பண்ணுறது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் அந்த அம்மாக்கிட்ட கேட்டேன், அந்த அம்மாவுக்காக ஒரு ஜெபமாலை ஒப்பு கொடுத்தியா? அந்த ஆன்மாவுக்காக, அந்த ஆன்மாவுக்காக ஒரு திருப்பலி ஒப்பு கொடுத்தியா? அதை செய். அந்த ஆன்மா உனக்கு நினைவுபடுத்துது, என்னை நினைத்து ஒரு திருப்பலி ஒப்பு கொடு, என்னை நினைத்து ஒரு ஜெபமாலை ஒப்பு கொடு, எனக்காக ஜெபி. உத்தரிக்கும் நிலையில் இருக்கிற என் ஆன்மா மோட்சத்தை அடைய வேண்டும் என்று ஜெபி என்று உன்னிடம் கேட்கிறது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, இறந்தவர்களை நினைத்து அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவருடைய பெயரால் தான தர்மங்களை செய்யுங்கள். நான் சில இடங்கள்லாம் போகிற இடங்கள்லாம் கூட ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்கிறேன், நம்ம ஊரில் தர்மக்காரங்கன்னு சொல்லி வந்தவங்கள அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு அடக்கம் பண்ணி அவங்களுக்கு கல்லறை கட்டி வச்சுருக்கேன். நான்லாம் சின்ன பிள்ளையில் பல தடவை பார்த்துருக்குறேன் அந்த கீழத்தெருவில் இருக்கிற அந்த கல்லறையை. அது யார் விட்டு கல்லறைன்னு எனக்கு தெரியாது, இங்கே பங்குசாமியார் வந்த பிறகு தான் தெரிஞ்சது அவங்க தர்மக்காரங்க அப்படின்னு சொல்லி. அரசியல்பட்டி மக்கள் தர்மம் எடுத்துகிட்டு வந்தவங்க செத்து போனாங்கன்னு சொல்லி அவங்கள அடக்கம் பண்ணி அவங்களுக்கு கல்லறை கட்டி அவங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி தர்மக்காரங்களை பார்க்குறது அரிதாக இருக்குது. இன்றைக்கி ஏதோ கல்லறையில் பார்த்தேன், ஒரு 10 பேர் உட்காந்துனாங்க, அவங்க யாருன்னு தெரியல. இறந்தவர்களுடைய பெயரால் தான தர்மங்கள் செய்கிற போது அது அவர்களுக்கு புண்ணியமாக மாறும். இன்னைக்கு தான தர்மம் எப்படி செய்கிறோம் யோசிச்சு பாருங்க. சில பேர் இந்த ஆரம்பிச்சிருவீங்க, என்னையிலேருந்து என்ன சோறு ஆக்கி போடுறது, உத்திரிக்க ஆத்மாக்க சோறு ஆக்கி போடுறது. அந்த பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க மக்களே, கொஞ்சம் மாற்றுங்க. நான் வழக்கமாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு வழக்கமாக அர்த்தம் இல்லாமல் எதையாவது நாம் செய்யக்கூடாது. நாம் செய்வது இறந்த ஆன்மாக்களுக்கு புண்ணியமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நான் சோறாக்கி போடுறேன், என் அங்காளி பங்காளி எல்லாம் கூப்பிட்டு நீ சாப்பிட்டு போ, நாளைக்கு நீ சோறாக்கி போடு, நான் உன் வீட்டில் சாப்பிட்டு போகிறேன். அதுக்கு பேர் இல்லை, அதில் புண்ணியம் இல்லை மக்களே. யாருக்கு உதவி தேவையோ அவர்களுக்கு செய்வதுதான் தானம். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம எல்லாரும் செய்யறது பஸ்ல போறோம், என்ன பண்றோம், துண்டா போடு, துணியா போடு, பைய போடு, தூக்கி போட்டு என்ன பண்ணிடுறோம், இடம் பிடிச்சி உட்கார்ந்துடுறோம். ஒரு வயசான பாட்டி கம்பியை பிடிக்கிறதுக்கு கூட தெம்பு இல்லாமல் ஏறி நிற்கும். அவங்கள பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மெல்லாம் தாராள பிரபுக்கள் எந்த பக்கம் திரும்பிக்குவோம், ஜன்னல் பக்கம் திரும்பிக்குவோம். பார்த்தா இடம் கேட்டாலும் கேட்டுருவாங்க. கேட்காமலே எந்திரிச்சு பாட்டிமா உட்காருங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தருக்காக இடத்த கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு தானம், அதுக்கு பேரு தர்மம். யாரோ ஒருத்தருக்காக அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ டிராவல் பண்ண அந்த நேரத்தை அவங்களுக்காக நாம் அசௌகரியத்தை அனுபவிச்சோன்னு சொன்னால் அதுக்கு பேர் தானம். இந்த தர்மத்தை, இந்த தானத்தை எங்கள் வீட்டில் செத்து போன எங்கள் அப்பாவுக்காக, எங்கள் அம்மாவுக்காக, எங்கள் பாட்டிக்காக, தாத்தாவுக்காக, என் அண்ணனுக்காக, தம்பிக்காக, தங்கச்சிக்காக, என் பிள்ளைக்காக, அவங்க ஆன்மா மோட்சத்துக்கு போகணுன்னு நான் இந்த தர்மத்தை செய்கிறேன், இந்த அசௌகரியத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தானம், அதுக்கு பேர் தர்மம். முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி தர்மக்காரங்க வந்தவங்களுக்கு வேட்டி சேலை எடுத்து கொடுத்தோம். இன்னைக்கு அது மாதிரி யாரும் வர்றதில்லை. நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறவங்க, நம்மளை விட ஏழ்மையில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருக்கு அவங்களே ஒரு வேலை வேணான்னு சொன்னால் கூட
கஷ்டப்படுறவங்க ஏதாவது ஒரு பேரை சொல்லி நான் அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோன்னு சொன்னால் அதுக்கு பேர் தானம். படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு இந்த பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னால் அதுக்கு பேர் தானம், அதுக்கு பேர் தர்மம். யாராவது கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறாங்க, வீட்டில் இது ஓரத்தில் எங்கேயோ கிடக்குறாங்க, அவங்கள்ட்ட யாருமே பேசுறதில்ல, அவங்க பேசுறது அறுக்கிறதா தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், பேசுனதே திருப்பி திருப்பி பேசுவாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. வயசானவங்க யாராவது வீட்டில் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள போய் பார்த்து கொஞ்ச நேரம் அவங்களோட பேசிக்கிட்டு இருங்க. அதுக்கு பேர் தானம், அதுக்கு பேர் தர்மம். அப்படி யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்கள போய் பாருங்க, ஒரு 2 வாரம் பாருங்க, 3ஆவது வாரம் நீங்கள் போராட்டி அந்த பிள்ளைய காணோம் இன்னைக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு பேர் தானம், அதுக்கு பேர் தர்மம். என் கண் முன்னால் யார் தேவையில் இருக்கிறார்களோ அந்த தேவையை அறிந்து புரிந்து அதை செய்வதுதான் தானம். இன்னைக்கு சோறாக்கி போட்டு நான் சாப்பிட்டு வர்றேன், நாளைக்கு நான் சோறாக்கி போடுறேன், நீ சாப்பிட்டு போறேன்னு செய்யறதுக்கு பேரு உத்தரிக்க ஆத்மாக்களுக்கு செய்யற காரியம் அல்ல. அதனால் உத்தரிக்க ஆன்மாக்களுக்கு எந்த புண்ணியமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கு நன்றி, மரியே வாழ்க. ஆக உத்தரிக்கும் ஆன்மாக்களின் பெயரால் நான் செய்கின்ற தான தர்மங்கள் அவர்களுடைய ஆன்மாக்கள் விரைவில் மோட்சத்தை அடைய உதவும். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள் என்று திருச்சபை போதிக்கிறது. அல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கு நன்றி, மரியே வாழ்க. யாரும் அறியாத, யாரும் நினைக்காத ஆன்மாக்களுக்காகவும் இப்படியாக நாம் தான தர்மங்கள் செய்வோம், திருப்பலி ஒப்பு கொடுக்கவும். நான் இன்னைக்கும் பார்க்குறேன், பல தடவை பூசையிலையும் சொல்லியிருக்கிறேன், பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கும் சில பேர் பூசை எழுதும் போது கடைசியில் எழுதுறீங்க, என்ன எழுதுறீங்க? மற்றும் மாசில்லா குழந்தைகளுக்காக. அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. உங்கள் வீட்டில் இறந்தவங்க 2 பேர் பேரை எழுதிட்டு கடைசியில் என்ன எழுதுறீங்க? மாசில்லா. அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. என்ன இருக்கு? அவங்க என்ன குழந்தைங்க? மாசு இல்லாத குழந்தைன்னா என்னங்க அர்த்தம்? பாவமே இல்லாத பிள்ளைங்க, பாவமே செய்யாத பிள்ளைங்க. அது எங்கே இருந்து கற்றுக்கிட்டோன்னு தெரியல. மாசில்லா குழந்தைங்களுக்காகலாம் யாரும் திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டாம். அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. அவர்கள் மாசு இல்லாதவர்கள், அவர்கள் பாவம் இல்லாதவர்கள். பாவமே செய்யாதவங்களுக்கு ஏன் நாம பூசை ஒப்பு கொடுக்கணும்? தேவையில்லை. அவர்களிடம் நாம ஜெபிக்கணும். யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுங்க. அது நமக்கு புண்ணியம், அது அந்த ஆன்மாக்களுக்கு புண்ணியம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆகவே துன்புறும் இந்த திரு அவைக்காக இறந்த ஆன்மாக்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய ஜெபத்தால், நீங்கள் ஒப்பு கொடுக்கிற திருப்பலியால், நீங்கள் செய்கின்ற தான தர்மத்தால் இறந்த அந்த ஆன்மாக்கள் உத்தரிக்கும் நிலையில் இருந்தால், தங்களுடைய சிறிய சிறிய பாவங்களுக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தால், அந்த தண்டனையிலிருந்து விரைவில் மோட்சத்தை அடைய வேண்டும் என்று அவர்களுக்காக அவர்களுடைய பெயரால் இவற்றை செய்யுங்கள் என்று திரு அவை இன்றைக்கு அழைக்கிறது. இந்த மாதம் முழுவதும் அப்படியாக இறந்த ஆன்மாக்களை நினைத்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று திரு அவை நம்மை அழைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. 3ஆவதாக திருப்பயண திரு அவை என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை திரு அவை அழைக்கிறது. திருப்பயண திரு அவை, பில்கிரிம் சர்ச் என்று சொல்கிறது. நாம் எல்லாம் பயண திரு அவையாக, மக்களின் திருக்கூட்டமாக இருக்கிறோம். இந்த திருப்பயண திருக்கூட்டம் எதற்காக தயாரிக்க வேண்டும்? மறு உலக வாழ்வுக்காக, விண்ணக வாழ்வுக்காக நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும் என்று திரு அவை சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. நான் அடிக்கடி சொல்றதுண்டு, நாம் எல்லோரும் கல்லறையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம்?
கல்லறையை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை எனக்கு வயசு 40 60ன்னு கடவுள் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 60 வயசில் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ வயசு 45ன்னு வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் இருக்குது? 15 வருஷம்தான் இருக்குது. முக்கால் கணத்தை தாண்டிட்டோம். அதுக்கு மேலே தாண்டியாச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. சீக்கிரம் கல்லறை குழிகளை போய் விழுவ போகிறோம். நாம் சாகும்போது எதையும் எடுத்து செல்ல போவதில்லை. மக்களே, நம்மோடு கூட வருவது வேறு எதுவும் இல்லை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு பாட்டு பாடி வச்சிருக்கிறான். கடைசி வரை நம்மோடு கூட வருவது ஒன்றே ஒன்று தான். என்னது? நாம் செஞ்ச புண்ணியமோ நாம் செய்த பாவமோ, அது மட்டும்தான் நம்மோடு கூட வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு இடத்துல குழிக்குள்ளே போட்டு புதைச்ச பிறகு வீட்டுக்கு போய் எங்கடா கழுத்தில் கிடந்தது காதில் கிடந்ததுன்னு எல்லாத்தையும் கொடுக்கும்போது காதில் கிடந்ததை காணும். நினைச்சா சிரிப்பா இருக்கு. கழுத்தில் கிடந்து செயினை கொடுத்துட்டான், கையில் போட்டிருந்த வளையல கொடுத்துட்டான். கிளவி காதில் போட்டிருந்தது கடுக்கா எங்கடான்னு கேட்டான். ஐயா போட்டிருந்துச்சா, அதை கலட்டலையேன்னு சொல்லி திரும்பி போய் கல்லறையை தோண்டி அந்த காதில் கிடந்த குண்டுமணி கடுக்கனையும் கலட்டாம விடலை. எல்லாத்தையும் உருவிக்கிட்டு மொட்டையாதான் போட்டு புதைக்க போறாங்க. எதையும் நாம் எடுத்து செல்வதில்லை. நம்மோடு கூட வருவது நாம் செய்த புண்ணியங்கள் மட்டும்தான், நாம் செய்கின்ற பாவங்கள் மட்டும்தான். அழிந்து போகக்கூடிய இந்த செல்வங்களை கொண்டு அழியாத செல்வத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இந்த மண்ணுலகிலே செல்வங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பூச்சியும் புழுவும் அரித்துவிடும். விண்ணுலகில் செல்வங்களை சேர்த்து வையுங்கள். விண்ணுலகில் எப்படி செல்வத்தை சேர்ப்பது? நாம் செய்கின்ற புண்ணியங்களால், நாம் செய்கின்ற நன்மைகளால், நாம் மற்றவர்களுக்கு செய்கின்ற தான தர்மத்தால், நாம் மற்றவர்களுக்காக செய்கின்ற ஜபத்தினால், ஒப்பு கொடுக்கிற திருப்பலியினால் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை புண்ணியத்தை தேடிக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. ஆகவே இந்த திருப்பயண திரு அவையாகிய நாம் கல்லறையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் விண்ணக வாழ்வுக்காக இந்த மண்ணக வாழ்விலே தயாரிக்க வேண்டும். எப்படி? நாம் செய்கின்ற புண்ணியங்களால், நாம் செய்கின்ற நல்ல காரியங்களால், நாம் நம்முடைய சந்ததிக்கு கற்றுக் கொடுக்கின்ற நல்ல பண்புகளால், நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற நல்ல செயல்களால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை புண்ணியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா? நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து, இயேசுவே ஆண்டவரே, வெற்றி பெற்ற திரு அவையாகிய புனிதர்களின் கூட்டத்தில் நானும் இடம்பெற ஆசைப்படுகிறேன். என் குடும்பத்திலிருந்து மரித்த உத்தரிக்கும் நிலையில் இருக்கிற ஆன்மாக்களும் அந்த புனிதர்களின் கூட்டத்தில் சேர வேண்டும் என்ற இந்த நாளை, இந்த மாதத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களும் சிறிதளவு கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப அவர்கள் பேரளவு கைமாறு பெற அவர்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும். அவர்களுக்கு நித்திய மோட்ச பாக்கியத்தை தாரும். நாங்களும் அந்த மோட்சத்திற்குரிய மக்களாக மாற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய புண்ணியங்களால், நாங்கள் செய்கின்ற நற்செயல்களால், நாங்கள் செய்கின்ற பிறரன்பு செயல்களால் நாங்கள் உம்முடைய விண்ணகத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். என்னுடைய உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தையும் ஆண்டவரையும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய நோய் நொடிகள் அனைத்தையும் ஆண்டவரையும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய உடல் உறுப்புகளை ஆண்டவரையும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதியும், என்னை தொடும் ஆண்டவரே என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை நோக்கி 2 கரங்களையும் விரித்து நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை சொல்லி நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து சொல்லுங்கள். இயேசுவே,
இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம். இயேசுவே, இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்தவரே, படைத்தவரே, பாதுகாக்கிறவரே, பாதுகாக்கின்றவரே, வழி நடத்துகிறவரே, வழிநடத்துகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம். இயேசுவே, இயேசுவே நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, இந்த நாள் வரை இந்த நாள் வரை என்னை என்னை நீர் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறீர். நீர் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறீர். என்னுடைய கஷ்ட நேரத்திலும் எந்த கஷ்ட நேரத்திலும் துன்ப வேளையிலும் துன்ப வேளையிலும் உம்முடைய கரங்களாலே உம்முடைய கரங்களாலே என்னை வழிநடத்தி இருக்கிறீர். என்னை வழிநடத்தி இருக்கிறீர். அந்த துன்பங்களை எல்லாம் அந்த துன்பங்களை எல்லாம் தாங்கக்கூடிய தாங்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய சக்தியையும் சக்தியையும் ஆற்றலையும் ஆற்றலையும் நீரே எனக்கு தந்திருக்கிறீர். நீரே எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி. அதற்காக நன்றி. இயேசுவே, இயேசுவே நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, இந்த வேளையில இந்த வேளையிலே என்னை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறேன். என்னை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். என் உடல் உறுப்புகளை ஒப்புக்கொடுக்கிறேன். என்னுடைய உடல் உறுப்புகளை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதி, என்னை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்தும். இயேசுவே, இயேசுவே வல்ல தெய்வமே, வல்ல தெய்வமே, குணப்படுத்துகிற தெய்வமே, குணப்படுத்துகிற தெய்வமே, என்னுடைய நோய்களில் இருந்து என்னுடைய நோய்களில் இருந்து எனக்கு விடுதலை தாரும். எனக்கு விடுதலை தாரும். என்னை தொட்டு குணப்படுத்தும். என்னை தொட்டு குணப்படுத்தும். என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய குடும்பத்திற்கு சமாதானத்தை தாரும். சமாதானத்தை தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை தாரும். நல்ல அறிவை தாரும். ஞானத்தை தாரும். ஞானத்தை தாரும். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வரனை தாரும். நல்ல வரனை தாரும். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரும். நல்ல வேலை வாய்ப்பை தாரும். எங்கள் விவசாயத்திற்கு தேவையான எங்கள் விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழையை தாரும். நல்ல மழையை தாரும். எங்களுடைய விவசாயத்திலே எங்களுடைய விவசாயத்தில் நல்ல விளைச்சலை தாரும். நல்ல விளைச்சலை தாரும். எங்கள் கடன் தொல்லைகளில் இருந்து எங்களுடைய கடன் சுமைகளில் எங்களுக்கு விடுதலை தாரும். எங்களுக்கு விடுதலை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இயேசுவே, இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் பங்கு மக்களையும் எங்கள் பங்கு மக்களையும் எங்களுடைய உறவினர்களையும் எங்களுடைய உறவினர்களையும் எங்களுடைய நண்பர்களையும் என்னுடைய நண்பர்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் உம்முடைய பாதத்திலே உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, இயேசுவே ஆசீர்வதிக்கிற தெய்வமே, ஆசீர்வதிக்கிற தெய்வமே, எங்களை தொட்டு ஆசீர்வதியும். என்னை தொட்டு ஆசீர்வதியும். எங்களுக்கு மன நிறைவை தாரும். எங்களுக்கு மன நினைவை மன தாரும். மகிழ்வை தாரும். மன மகிழ்வை தாரும். நாங்கள் அனைவரும் நாங்கள் அனைவரும் எங்களுடைய நற்செயல்களால் எங்களுடைய நற்செயல்களால் மோட்சத்தை அடைய மோட்சத்தை அடைய எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து ஆசீர்வதியும். கரம் பிடித்து ஆசீர்வதியும். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆவியானவரே நன்றி. ஆவியானவரே நன்றி. தந்தையே நன்றி. தந்தையே நன்றி. மூவரே இறைவா நன்றி. மூவரே இறைவா நன்றி. அப்படியே அனைவரும் மண்டியிடுவோம். அனைவரும் மண்டியிடுவோம். நற்கருணை ஆண்டவர் நம்மை நோக்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம். இந்த பாடலை பாட நாம் அனைவரும் பாடி ஜெபித்து, நற்கருணை ஆண்டவர் நம் அருகிலே வருகிற போது, இயேசுவே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பலவீனங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பாவங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை தொட்டு ஆசீர்வதியும், எனக்கும் என் குடும்பத்திற்கும் நீர் ஆசீர்வாதத்தை தாரும், நாங்கள் அனைவரும் உம்மை காண உம்மோடு இருக்க எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும், பாவத்தை விட்டு விலக என்னை ஆசீர்வதியும், என் நோய்களிலிருந்து எனக்கு விடுதலை தந்து ஆசீர்வதியும் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை நாம் தொட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தை பயன்படுத்துவோம். கருணை நாதரே ஆராதனை செய்கிறோம். நற்கருணை
ஆராதனை செய்கிறோம். நல்லவரே வல்லவரே ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். இயேசுவே உம்மையே ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். இயேசுவே உம்மையே ஆராதனை செய்கிறோம். உயிருள்ள தெய்வமே ஆராதனை செய்கிறோம். உயிருள்ள தெய்வமே ஆராதனை செய்கிறோம். அப்ப வடிவில் வந்தவரே ஆராதனை செய்கிறோம். அப்ப வடிவில் வந்தவரே ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். எம்மிடையே எழுந்தவரே ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். எம்மிடையே எழுந்தவரே ஆராதனை செய்கிறோம். முழு உடலாய் இருப்பவரே ஆராதனை செய்கிறோம். முழு உடலாய் இருப்பவரே ஆராதனை செய்கிறோம். முழு மனதாய் ஒரு முகமாய் ஆராதனை செய்கிறோம். முழு மனதாய் ஒரு முகமாய் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். தன்னையே தந்தவரே ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். தன்னையே தந்தவரே ஆராதனை செய்கிறோம். கண்முன்னே எழுந்தவரே ஆராதனை செய்கிறோம். கண்முன்னே எழுந்தவரே ஆராதனை செய்கிறோம். காண்பவரே காப்பவரே ஆராதனை செய்கிறோம். காண்பவரே காப்பவரே ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். நற்கருணை நாதரே ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். நற்கருணை நாதரே ஆராதனை செய்கிறோம். வருமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாடி மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோம்.